ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்களுக்கு நான் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளையும் கூட இந்த காலை வேளையில் நீங்கள் சீக்கிரமாக வேலைக்கு போகிற காரியங்களை, ஸ்கூலுக்கு போகிற காரியங்களை, காலேஜுக்கு போகணும், நீங்கள் அவசரமாக நீங்கள் மற்ற காரியங்களை நீங்கள் வேலை செய்து கொண்டிருக்கலாம். உங்கள் பிள்ளைகளை அவசரமாக நீங்கள் ஸ்கூலுக்கு அனுப்புவதற்கான வேலைகளை நீங்கள் செய்து கொண்டிருக்கலாம். கர்த்தர் இந்த நேரத்திலையும் கூட நீங்கள் போவதற்கு முன்பாக, பிரயாணங்களில் போவதற்கு முன்பாக ஒரு வசனத்தை நாம் தியானித்து, நாம் ஜெபித்து, நாம் கர்த்தருடைய சமூகத்தை விட்டு நாம் கடந்து செல்ல போகிறோம். ஏசாயா எழுதின புஸ்தகத்தில் 45வது அதிகாரத்தில் ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். ஆண்டவர் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு வாக்கு கொடுக்கிறார். அவர் உங்களுக்கு முன்னே போவாராம், முன்னே போய் கோணலான காரியங்களை செவ்வையாக்குவாராம். நீங்கள் வேதத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் அப்படிங்கிற அந்த ஜனங்கள் மத்தியில் ஆண்டவர் மேகஸ்தம்பமாக, அக்கினி ஸ்தம்பமாக அசைவாடி கொண்டிருந்தார். உங்கள் பிரயாணப்பட்டு போகும்போதெல்லாம் யார் யார் எதிராக வந்தாங்களோ அவங்க எல்லாரையும் கர்த்தருடைய வல்லமை தோற்கடித்தது. அவர்களோடு கூட அந்த வல்லமை யுத்தம் செய்ய தொடங்கினது. எப்படி இது நடக்குது அப்படின்னா, நீங்களும் ஆண்டவர் உங்களுக்கு முன்னே போய் கோணலான காரியங்களை செவ்வையாக்க வேண்டுமானால் அந்த 45வது அதிகாரத்தில் முதல் வசனம் சொல்லுது பாருங்க, கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு முன்பாக. அப்போ யாரு மேலே கர்த்தருடைய ஆவியானவர் இருக்கிறாரோ அவங்களுக்கு முன்பாக ஆண்டவர் போய் கோணலானவைகளை செவ்வையாக்குகிறாராம். இன்னைக்கு ஆண்டவரிடத்துல கேளுங்க, ஆண்டவரே உம்முடைய வல்லமை எனக்கு முன்பாக செல்லட்டும், உம்முடைய வல்லமையின் நிமித்தம் எல்லா கோணலான காரியங்களை செவ்வையாக்குங்க. நீங்கள் இன்றைக்கி ஒரு பிரச்சனைகளை சந்திப்பதற்காக நீங்கள் போகலாம், கோர்ட்டில் நீதி கிடைப்பதற்காக போகலாம். நீங்கள் எதற்காக நீங்கள் போகிறீங்களோ, எந்த பிரச்சனையை நீங்கள் மேற்கொள்வதற்காக போகிறீங்களோ அவர் உங்களுக்கு முன்னே போகிறார். எல்லா காரியத்தையும் செவ்வையாக்க போகிறார். ஆண்டவருடைய சமூகத்தில் இன்றைக்கி நம்ம ஜெபிப்போமா? உங்களுடைய எல்லா காரியங்களும் சரியாக்கப்பட போகிறது. எல்லார் கண்களும் மூடிடுங்க. ஆண்டவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, கிருபையுள்ள ஆவியானவர் இந்த நேரத்தில் ஜெபிக்கிற எல்லா கர்த்தருடைய பிள்ளைங்க மேலேயும் இறங்கி வரட்டும். ஆண்டவருடைய வல்லமை வெளிப்படுவதாக. யார் யாரெல்லாம் பிரயாணப்பட்டு வேலைக்கு, ஸ்கூலுக்கு, காலேஜுக்கு, இந்த ஆண்டவரே முக்கியமான காரியங்களை, பிரச்சனைகளை சந்திப்பதற்காக போகிறாங்களோ இவங்க எல்லார் மேலேயும் கர்த்தருடைய ஆவியானவருடைய வல்லமை இறங்கட்டும். ஆண்டவரே, இவங்களுக்கு முன்னாக போய் எல்லா கோணலான காரியங்களையும் செவ்வையாக்குங்க, எல்லாவற்றையும் சரிப்படுத்துங்க. ஆண்டவரே, திரும்ப வருகிறப்போ எல்லா ஆசீர்வாதங்களையும் பெற்றவர்களாய், சமாதானத்தை அனுபவிக்கிறவர்களாய், நன்மைகளை அனுபவித்தவர்களாய் திரும்ப வரட்டும். இந்த நேரத்தில் யார் யாரெல்லாம் வியாதியோடு இருக்கிறாங்களோ கர்த்தருடைய வல்லமை தொடுவதாக. அற்புதத்தின் கரம் அவர்களை தொடட்டும். ஆண்டவரே, அவர்களை பாதுகாத்து ஆசீர்வதித்து நடத்த நாங்கள் ஜெபிக்கிறேன். சுகத்தை கொடுத்து வாழவை ஆசீர்வதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். இந்த நேரத்தில் கர்த்தர் உங்கள் ஜெபத்தை கேட்டிருக்கிறார். இப்போ நீங்கள் புறப்பட்டு பிரயாணப்பட்டு போகிறீங்க. கர்த்தர் தாமே உங்களுக்கு முன்பாக போகிறார். இயேசுவின் நாமத்தில் அல்லேலூயா, ஆமென்.